ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவினிலா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெடிக்யூர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெடிக்யூர் ஃபஸ்ட்டு எதுக்காக பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதோட டூல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். பெடிக்யூர் வந்து பாதை வெடிப்பு அதிகமாக இருக்கிறவங்க பெடிக்யூர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நகத்தில் உள்ள அழுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவும், காலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து நகத்தை கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்காகவும் வந்து பெடிக்யூர் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாதை வெடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரே செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து பாதை வெடிப்பு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ரொம்பவே வலி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 2-3 டைம் வந்து பெடிக்யூர் பண்ணும்போது அவங்களோட பாதை வெடிப்பு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வலியும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சர்டிஃபிகேட் தான் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் வீடியோஸ் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியும். நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பேன். நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நான் கொடுப்பேன். அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதி எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் உங்களால் சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன். அப்புறம் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். வந்து நம்ம பெடிக்யூரோட டூல்ஸ் வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக பெடிக்யூர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து டூல்ஸு அதோட நேமும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ராக் சால்ட்டு, நெயில் பாலிஷ் ரிமூவர், டெட்டாயில், ஹைட்ரஜன் பெராக்சைடு, பெடிக்யூர் ஷாம்பு, cuticle cream, food scraper, smoothner, pumic stone, brush. pumic stone வந்து உங்களுக்கு தனியாக வேணுன்னா கூட நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்ற போகிறேன். ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப ஹாட்டாக வச்சிடக்கூடாது, மீடியமான ஹாட்டில் தான் வைக்கணும். பெடிக்யூர் ஷாம்பு வந்து ஊற்ற போகிறேன். பெடிக்யூர் ஷாம்பு வந்து ஊற்றிக்கிங்க. டெட்டாயில் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பெடிக்யூர் ஷாம்பு ஊற்றியாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு cuticle க்ரீம் வந்து நான் வைக்க போகிறேன். பெடிக்யூர் பண்ணும்போது நம்ம ஒரு டவல் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெடிக்யூர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். cuticle க்ரீமை வந்து நகத்தில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லா நகத்துலேயும் வந்து cuticle க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். cuticle க்ரீம் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். எடுத்த க்ரீமை எப்போதுமே வந்து திரும்ப டப்பாவில் போட்டுறாதீங்க. அது இருக்கிற க்ரீமையும் வேஸ்ட் பண்ணிடும். cuticle க்ரீம் அப்ளை பண்ணும்போது காலை ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த காலில் எப்படி அப்ளை பண்ணணும்னா சேம் அதே மாதிரி அந்த காலையும் அப்ளை பண்ணுங்கள். நகத்தில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த cuticle க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுனால டெட் செல்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து cuticle க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி cuticle க்ரீமை வந்து நகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து காலை வந்து ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம வந்து cuticle வந்து ரிமூவ் பண்ணுறோம். பெடிக்யூர் டைமிங் வந்து 45 மினிட்ஸு. நெயில் புஷ்ஷரை வச்சு நகத்தை வந்து நம்ம புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து cuticle வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எதுக்காக வந்து நெயில் புஷ்ஷரை வச்சு நம்ம வந்து நெயிலை வந்து புஷ் பண்ணுறோம் அப்படின்னா நெயில் க்ரோத்துக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து நெயிலை வந்து நம்ம புஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெடிக்யூர் பண்ணுறவங்களுக்கு வந்து நெயில் கட் பண்ணணும் அப்படின்னா நெயில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நெயில் கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே கூட பெடிக்யூர் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஷேஃப் கேட்பாங்க. அதுக்கு மாதிரி ஷேஃப் வந்து நம்ம கொடுத்துட்டு பெடிக்யூர் பண்ணலாம். இப்போ வந்து cuticle ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம்
நகத்தில் உள்ள அந்த ஒயிட் கலர் லேயரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து அந்த லேயரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒயிட் கலர் லேயரை வந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் நகம் வந்து ரொம்பவே க்ளீனாக தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து நெயில் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நான் நெயில் கட் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் வந்து நெயில் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டு நெயிலுக்கு கீழே உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒயிட் கலர் லேயர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கியூட்டிக்கல் ட்ரிம்மரை வந்து யூஸ் பண்ணி நெயில்ஸை ஒட்டி உள்ள இந்த ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி எடுத்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் லேயர் வந்து வந்துடும். அப்படியே இது மாதிரி இந்த ஒயிட் கலர் லேயரை எடுத்தால் தான் நமக்கு வந்து பெடிக்யூர் பண்ண மாதிரி தெரியும். அதே மாதிரி வந்து எல்லா விரல்லையுமே அதே மாதிரியே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப வேகமாக அழுத்திடக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அதனால் ரொம்பவே பொறுமையாக அழகாக செய்யுங்க. இப்போ வந்து நான் இந்த காலுக்கு எப்படி செஞ்சேனோ அதே சேம் தான் அந்த காலுக்கும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி நான் வந்து பெடிக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஷேஃப் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து எந்த மாதிரி ஷேஃப் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷேஃப் கொடுக்கணும். ஸ்கொயர் டைப்பில் கொடுக்கலாம், இல்லை யூ டைப்பில் கொடுக்கலாம். அந்த மாதிரி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து நெயில் கட் பண்ண வேணாம், எனக்கு ஒன்லி வந்து ஷேஃப் மட்டும் கொடுத்தா போதும் அப்படி சொல்லும்போது நம்ம ஷேஃப் பண்ணணும். அது எப்படி ஷேஃப் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன் எப்படி ஷேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த டூல்ஸ் நேம் வந்து நெயில் ஷேஃபர். இப்போ வந்து நம்ம வந்து நெயில் வந்து சேஃப் பண்ணி முடித்தாச்சு. வந்து ஹியூமிக் ஸ்டோனை வச்சு நான் வந்து டெட் செல்களை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம தேய்க்கும் போது பாதை வெடிப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். ரொம்ப அதிகமான பாதை வெடிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வேகமாக தேய்ச்சிடக்கூடாது, ரொம்பவே பொறுமையாக தான் தேய்க்கணும். பாதை வெடிப்பு இல்லாதவங்களுக்கு அந்த டெட் செல்கள் மட்டும் ரிமூவ் ஆகிடும். லைட்டாக வந்து தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து தேய்ங்க, ஏன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்கன்னா. இது மேலே உள்ள ஒயிட் கலர் லேயரை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால காலில் உள்ள டெட் செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பெடிக்யூர் கிட்டில் உள்ள ஸ்க்ரப் தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து பெடிக்யூர் பண்ணும்போது ஒரு டவல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காலை மடியில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் எப்போதுமே. இப்போ வந்து ஸ்க்ரப் முடிச்சுட்டு நான் வந்து காலை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மசாஜ் க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். பெடிக்யூரோட மசாஜ் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்கணும். மசாஜுக்கு நான் என்னென்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். கால் வலி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு சரியாகும். நீங்கள் காலை மடியில் வச்சுக்கிட்டால் ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக
ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அந்த மாதிரி வச்சுட்டே பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் மசாஜ் வந்து முடிஞ்சிருச்சு. சேம் அதே காலுக்கு நான் அடுத்த காலுக்கும் அதே மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் பெடிக்யூர் கிட்டில் உள்ள பேக் தான் எடுத்து பேக் அப்ளை பண்ணுறேன். பேக் வந்து மேக்ஸிமம் நகத்தில் படாமே அப்ளை பண்ணுங்கள். பேக் அப்ளை பண்ணிவிட்டு பேக் ட்ரை ஆகிற வரை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட உள்ள மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. பேக் வந்து இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே பெடிக்யூர் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான டப்பை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெடிக்யூருக்குன்னு ஒரு பெடிக்யூர் டேப்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பெடிக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெடிக்யூர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.